அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே வணக்கம். ஒண்டர்சாஃப்ட் சார்பாக ஜிஎஸ்டி 2.0 அப்டேட்டின் உங்களின் சந்தேகங்களுக்காக ஒண்டர்சாஃப்ட் சார்பில் இந்த வீடியோவை வெளியிடுகிறோம். லேட்டஸ்ட் ஜிஎஸ்டி 2.0 அப்டேட்டை எங்கள் gst.wondersoft.com வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் செய்து உங்களின் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் செய்து கொள்ளவும். ஜிஎஸ்டி 2.0 டூல் உங்கள் டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட்டாக இருக்கும். டெஸ்க்டாப்பில் இருக்கும் ஜிஎஸ்டி 2.0 டூலை ஓபன் செய்யவும். இப்பொழுது செட்டிங்ஸ் மெனுவை கிளிக் செய்யவும். இதில் டாக்ஸ் மற்றும் ரேட் ரிவிஷனை கிளிக் செய்யவும். மாஸ்டரில் 2 ஆப்ஷன் உள்ளன. ஒன்று டாக்ஸ் மற்றும் HSN. இதில் ஷெட்யூல் டேட் 22/9/2025 டிஃபால்ட்டாக செலக்ட் செய்திருக்கும். அந்த நாளில் முதல் பில்லில் இருந்து மட்டுமே உங்களின் புதிய டாக்ஸ் மற்றும் ரேட் ரிவிஷன் தொடங்கிவிடும். அதுவரை இந்த செட்டிங்ஸ் சேவ் செய்து மட்டும் வைக்கப்பட்டிருக்கும். HSN கோட் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். உங்கள் சாஃப்ட்வேரில் உள்ள அனைத்து ப்ராடக்டிலும் HSN கோட் கரெக்டாக இருந்தால் நீங்கள் HSN கோட் மேப்பிங் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் செய்து கொள்ளலாம். HSN கோட் சரியாக அப்டேட் செய்யவில்லை என்றால் நீங்கள் டாக்ஸ் ஆப்ஷனை உபயோகித்து நியூ டாக்ஸை அப்டேட் செய்யலாம். குறிப்பிட்ட HSN-இல் எந்த ப்ராடக்ட்டுகள் இருக்கின்றன என்று லோட் பட்டனை கிளிக் செய்து பார்க்கலாம். அதில் ஏதேனும் டாக்ஸ் சேஞ்ச் செய்ய வேண்டும் என்றாலும் அப்டேட் செய்யலாம். இப்பொழுது டாக்ஸ் ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். டாக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் செய்துவிட்டு லோட் பட்டனை கிளிக் செய்யவும். எந்த டாக்ஸில் இருந்து எதற்கு மாறுகிறது என்பதை நீங்கள் நியூ டாக்ஸ் காலமில் செலக்ட் செய்து அப்டேட் செய்து கொள்ளலாம். உதாரணமாக 12% டாக்ஸில் இருந்து 5% டாக்ஸ் என செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த டாக்ஸின் ப்ராடக்ட்ஸை சரிபார்க்க லோட் பட்டனை கிளிக் செய்யவும். அதில் எந்த ப்ராடக்டின் டாக்ஸை மாற்ற வேண்டும் என்றாலும் மாற்றி செலக்ட் செய்யலாம். டாக்ஸ் மேப்பிங் முடித்தவுடன் நெக்ஸ்ட் ஸ்டெப் பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு கிளியர் மேப்டு டாக்ஸ் என்ற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தவறாக டாக்ஸ் செலக்ட் செய்து இருந்தால் கிளியர் டாக்ஸ் மேப்பிங்கை கிளிக் செய்து மறுமுறை டாக்ஸ் மேப்பிங்கை செய்யலாம். வாடிக்கையாளர்களே, ஒரு முக்கிய குறிப்பு. இந்த பதிவில் உங்களின் உபயோகத்திற்காக புதிய டாக்ஸை நாங்கள் செலக்ட் செய்து காட்டுவது உதாரணத்துக்காக மட்டும். நீங்கள் அரசின் வழிகாட்டுதலின் பேரில் சரியான டாக்ஸை HSN மூலமாக மட்டுமே அப்டேட் செய்வது சரியானதாக இருக்கும். மற்றும் ஒரு உதாரணம், 18% டாக்ஸில் உள்ள அனைத்து ப்ராடக்ட்ஸும் 5% மாறவில்லை. சில ப்ராடக்ட்ஸ் 18% ஆகவும் ரீடைன் செய்யப்படுகிறது. ஆகையால் நீங்கள் டாக்ஸ் மேப்பிங் செய்யும் பொழுது சரியான டாக்ஸை மேப் செய்வது உங்களின் கடமை. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்தவுடன் ஸ்டெப் 1 ப்ராசஸ் முடிந்துவிடும். ஸ்டெப் 2 ஆப்ஷனில் MRP இலிருந்து MRP மற்றும் சேல்ஸ் பிரைஸ் ரிவைஸ் செய்து டிஃபால்ட்டாக லோட் ஆகும்படி கொடுக்கப்பட்டிருக்கும். ரிவைஸ்டு ரேட்டில் MRP மற்றும் சேல் பிரைஸை செலக்ட் செய்தவுடன் ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் செய்யவும். ரிவ்யூ பட்டனை கிளிக் செய்தவுடன்
ப்ராடக்ட்ஸின் டீடைல்ஸ் காண்பிக்கப்படும். அதில் பழைய டாக்ஸ், புதிய டாக்ஸ், பழைய சேல் பிரைஸ், புதிய சேல் பிரைஸ், பழைய எம்ஆர்பி, புதிய எம்ஆர்பியை சரிபார்த்துவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பட்டனை கிளிக் செய்யவும். இதில் கீழே விலையின் பழைய விலை, டாக்ஸ் மாற்றிய பின் புதிய விலை ஒரு கணக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் சரிபார்த்து கொள்ளலாம். மேலே ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனை கவனிக்கவும். இந்த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் ஷெட்யூல் டேட்டை செக் செய்து 22/9/2025 அன்று காலை டே எண்ட் ப்ராசஸ் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸ் மற்றும் ரேட் ரிவிஷன் நடைபெறும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பட்டனை கிளிக் செய்தவுடன் உங்கள் செட்டிங்ஸ் கம்ப்ளீட் செய்யப்பட்டது. ப்ராசஸ் முடிந்தவுடன் க்ளோஸ் பட்டனை கிளிக் செய்து GST 2.0 டூலை க்ளோஸ் செய்யவும். குறிப்பு: இந்த ப்ராசஸில் நீங்கள் டாக்ஸ் மற்றும் ரேட் ரிவிஷனுக்கு முன்பாக நடந்த எந்த ஒரு சேல்ஸ் மற்றும் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனிலும் மாற்றம் ஏற்படாது. 22/9/2025 முதல் நீங்கள் கிரியேட் செய்யும் சேல்ஸ் மற்றும் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்களில் மட்டுமே அப்ளை ஆகும். ஓல்டு ஸ்டாக் ரிப்போர்ட் பேக்கப்பில் சேவ் செய்து வைக்கப்படும். எந்த ஒரு டாக்ஸ் மற்றும் எம்ஆர்பியில் இருந்து எந்த ஒரு டாக்ஸ் மற்றும் எம்ஆர்பிக்கு மாற்றப்பட்டுள்ளது என்பதற்கான ரிப்போர்ட்டும் சேவ் செய்து வைக்கப்படும். இப்பொழுது நான் கூறியுள்ள அனைத்து ப்ராசஸும் gst.wondersoft.com வெப்சைட்டில் சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் சப்போர்ட் வீடியோவில் ரெஃபர் செய்யலாம். இந்த அப்டேட்டை தாங்களே செய்து கொள்ளலாம். இதை தவிர வரும் சந்தேகங்களுக்கு மட்டும் ஒண்டர்சாஃப்ட் சப்போர்ட் ஆப்பில் டிக்கெட் கிரியேட் செய்து சப்போர்ட் டீமை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.